ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு காய் குழம்பு, வேக வச்ச முட்டை மசாலா, உருளைக்கிழங்கு ஃப்ரை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு குழம்பு செய்கிறதுக்கு, இது அடி கனமாக இருக்கிறதுனால நான் எப்போவுமே இந்த பேனில் வச்சு செய்வேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய் தாளித்து, ஒரு 3 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சரி மெல்லிசாக வெட்டி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப கண்ணாடி பதத்தில் இருந்தால் வெங்காயம் இனிக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் எப்போவுமே ருசியாக இருக்கும். நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவில் வதக்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வெட்டி வச்சது 3 வெங்காயம்னா நான் 7 தக்காளி எடுத்துருக்குறேன். நாங்கள் 4 பேர் ஆக்சுவலாக 8 தக்காளி கணக்கு. அது 7 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அளவுகளில் குழம்பு செய்யும்போது தான் குழம்பு புளிப்பு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சும்மா பேருக்கு ஒரு வெங்காயம் 2 தக்காளி போட்டு 1/2 கிலோ காய் போட்டு குழம்பு வச்சா குழம்பு ருசி இருக்காது. நல்ல தக்காளி கொஞ்சம் குழைய வதங்கட்டும், ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் குழைய வதங்கினா போதும். வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சது, அந்த மிளகாத்தூள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வெட்டி வச்ச காய் 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து அதையும் போட்டு ஒரு பரட்டிக்கிட்டு தண்ணி, நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு எல்லாம் டேஸ்ட் பார்க்குறேன். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, தண்ணியாகவும் இருக்குது. வேணும்னா இன்னும் கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய்கள்லாம் சட்டுன்னு வெந்துடும். மிளகாத்தூள் வாசனை போனால் போதும், குழம்பு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு செய்ய ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு கடுகு, எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு உருளைக்கிழங்கு வெட்டி வச்ச க்யூப் கட்டாக வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். நான் ஒன்றுமே போடாமையும் செய்வேன், அந்த உருளைக்கிழங்கும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், நான் இதில் வெங்காயமும் பூண்டும் சின்னதாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். நிறைய விதமாக உருளைக்கிழங்கு செய்யலாம். நம்ம பட்டாணி போட்டு கரம் மசாலாலாம் போட்டு செய்வோம், அப்புறம் வெறுமே செய்வோம், வெங்காயம் தக்காளி போட்டு செய்வோம், இஞ்சி பூண்டு போட்டு செய்வோம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறிக்கலாம். இதுக்கு தண்ணியெலாம் நம்ம விட தேவையில்லை. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டால் போதும். போட்டுட்டு இதையும் நல்லா ஒரு கிளறிட்டு, எண்ணெய்லாம் பாருங்கள் அளவு கரெக்டாக இருக்குது. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா எல்லாம் ஒரு இடமா உப்பு எல்லா இடமும் கலங்குற மாதிரி பண்ணிவிட்டு மீடியம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். காய் ஒரு பக்கம் வேகட்டும். குழம்பு கொதிச்சிட்ருக்கு பக்கம் ஸ்டவ்வில். பாருங்கள், குழம்பு எனக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டோன்னா காரமாயிடும். காரமும் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் திருப்பி மிளகாத்தூள்லாம் போடல. வேணும்னா நம்ம தேங்காய், அது கூட கொஞ்சோண்டு சோம்பு அரைச்சி போடலாம், திக்காக இருக்கும். ஆனால் அது பொரி குழம்பு மாதிரி ஆகிடும், காய் குழம்பு மாதிரி இருக்காது. என் பையனுக்கு இந்த மாதிரி காய் குழம்பு தான் பிடிக்கும். நடுவில் உருளைக்கிழங்கையும் கிளறி விட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ முருகலாக வேணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். கிளறி விட்டு எவ்வளோ நேரம் நமக்கு அதை செய்யணுமோ அதை குக் பண்ணிக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, நல்ல வாசனை, அந்த பூண்டு வெங்காயம் நல்ல வாசனை சூப்பராக இருந்துச்சு. இந்த உருளைக்கிழங்கு இந்த மெத்தட்லையும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் சமையல் பொறுமையாக செய்யணும். அதேமாதிரி முட்டை ஒரு 5 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதை வதக்கிக்கலாம். நம்ம பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருந்தோம்னா அந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடும். வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா அப்படியே கிரேவி மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் முட்டையை 2ஆக வெட்டி, முழுசாகவும் போட்டுக்கலாம், கீரல் போட்டு 2ஆக வெட்டி போட்டோம்னா அந்த காரம்லாம் நல்லா அதில் பிடிக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே இது மழை இல்லாமல் வெயில் காலம் வந்தால் கொஞ்சம் கூட மோர் தாளிச்சிருந்தேன்னா இந்த சாப்பாடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு காய் குழம்பு, கொஞ்சம் மோர், அந்த மாதிரி. இந்த சீசன்னால் நான் மோர் தாளிக்கலை.
பாருங்கள், முட்டை வேக வச்சு காரம், காய் குழம்பு சூப்பராக இருந்தது பாருங்கள். காய் குழம்பு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எதுவுமே போடாமல் ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய் குழம்பு. ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே வேணாம். இஞ்சி பூண்டு மற்ற எந்த மசாலா தேங்காய் எதுவுமே வேண்டாம். நல்லாயிருக்கும். வேணும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வேணால் ஒரு 2 தேங்காய் பத்தை அரைச்சி போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், நான் போட்டு கொஞ்சோண்டு நெய். எங்கள் பையன் காரக்குழம்பு, காய் குழம்பு, கீரை, கூட்டு எல்லாத்துக்குமே நம்ம பசங்களுக்கு 1/2 ஸ்பூன் நெய் சாப்பாட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிடுவோம் நெய் கொஞ்சம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.